வணக்கம் தலைமையிலே. மீண்டும் ஈரானை தாக்கப் போகிறது இஸ்ரேல். திரும்ப ஒரு மாபெரும் போர் வரப்போகிறது. ஈரானை கடுமையாக தாக்கப் போகிறது இஸ்ரேல் சொல்லி இப்ப பரவலாக செய்திகள் பரப்பப்படுகிறது. இஸ்ரேலுக்குள்ள அரபிய இஸ்லாமிய நாடுகளில், இந்தியாவில் இதை போன்ற தொடர்ச்சியான செய்திகள் உலகம் முழுவதும் பரப்பப்பட்டிருக்கு. தமிழகத்தில் கூட சில பதிவுகள் நான் பார்த்தேன். ஈரானை தாக்கப் போகும் இஸ்ரேல்னு சொல்லி பார்த்தேன். இது ஒரு மொசாத்தின் சதி வலை. இந்த செய்தியை தொடர்ச்சியா இஸ்ரேலின் மொசாத் தான் கசிய விடுறாங்க. உலகம் முழுவதும் கசிய விடுறாங்க. ஏன் கசிய விடுறாங்க அப்படின்னா, இதை போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக பார்க்கும் ஈரான் இன்னும் முத்தாய்ப்பாக ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. இந்த மாத இறுதியில் இன்னும் ஒரு 6 நாள் இருக்கு, இல்லை அது அடுத்த மாதம் புது வருஷ தொடக்கத்தில் வாஷிங்டன்ல வச்சு அமெரிக்க அதிபர் ட்ரம்பை நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதம மந்திரி பார்க்க போகிறார். ஈரானை தாக்கும் திட்டத்தை அடங்கிய ஃபைலை ஒப்படைக்க போகிறார். அது பேசின பிறகு, முடிச்சிட்ட பிறகு வந்து தாக்குதல் நடத்த போறாங்க. இஸ்ரேல் தான் முதலில் போய் ஈரானை தாக்க போகுது சொல்லி இந்த செய்திகளை தொடர்ச்சியா மொசாத் பரப்பிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த செய்திகளை பார்க்கும் ஈரான் மிகுந்த ஆத்திரப்பட்டு இஸ்ரேல் மீது முதலில் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இஸ்ரேல் ராணுவம் மற்றும் மொசாத் ஈரானா வலிய வந்து கோபப்பட்டு தாக்குதல் நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். கடந்த சண்டையில வந்து முதலில் தாக்குதல் நடத்தியது, எதிர்பாராத தருணத்தில் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல். இப்போ எதிர்பார்த்து காத்திருக்காங்க ஈரான் வந்து நம்மளை அடிக்கிட்டோன்னு. ஏன் அப்படி முதல்ல அடிக்கணும்னு விரும்புறாங்க அப்படின்னா, ஈரானை அழிக்க வேண்டும் என்பது இஸ்ரேலுடைய லட்சியம். ஏன் அவங்க வந்து முதல்ல வந்து தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படிங்கிறாங்கன்னா, உலக நாடுகள் வந்து சலிப்படைந்து விடுவார்கள். இஸ்ரேல் போய் இப்ப ஈரானை தாக்குதல் நடத்தினா, சும்மா தொடர்ச்சியா அரபிய இஸ்லாமிய நாடுகளை இஸ்ரேல் தாக்கி கொண்டே உள்ளது. இத்தனை வருஷமா 2 வருஷம் முடிஞ்சு தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இப்பதான் ஈரானை வந்து அடிச்சு முடிச்சு நாசப்படுத்தினாங்க. திரும்ப சண்டைக்கு போறாங்கன்னு சொல்லி உலக நாடுகள் சலிப்படைந்து விடும். எனக்கே சில சமயம் இந்த இஸ்ரேலை ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு எண்ணம் தோன்றும். காலையில் எந்திரிக்கும் போதே இஸ்ரேலுடைய மொசாத் என்ன செய்திருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு இந்த அரபு இஸ்லாமி எவனை போட்டு தள்ளலாம், எவனை இன்னைக்கு போடலாம், எந்த அரபிய இஸ்லாமிய நாடு மேல குண்டத்துக்கு போடலாம், எங்க போய் ரகசியமா ஏதாவது ஒன்று பண்ணலாம், கொல்லலாம், இதை போன்றே சிந்தனையில் இவங்க எந்திரிப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா அவ்வளோ தாக்குதலை தொடர்ச்சியை நடத்துறாங்க. அதனால உலகம் சலிப்படைந்து விடக்கூடாது. அதனால ஈரான் முதல்ல வந்து தாக்குதல் நடத்தட்டும். இரண்டாவது, ஈரான் முதலில் தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா, இங்கிலாந்து மிகப்பெரிய ஆதரவை இஸ்ரேலுக்கு வழங்குவாங்க. நேரடியாக சண்டைக்கு வராட்டியுமே அந்த பகுதியில் அவருடைய இராணுவ தளங்கள், போர்க்கப்பல்கள், விமான எதிர்ப்பு, வான் அச்சுறுத்தலை எதிர்க்கும் சாதனங்கள் வைச்சிருக்காங்க. அதன் மூலமாக ஈரானிலிருந்து வரும் ஏவுகணையை தடுப்பாங்க. நிலைமை வந்து கைமீறி போகுது, ஈரான் பலமா தாக்குதல் நடத்தினா அமெரிக்கா, இங்கிலாந்து நேரடியாக சண்டையில் குதிப்பாங்க இஸ்ரேலுக்கு ஆதரவா. இந்த ஒரு அனுகூலத்துக்காக தான் இஸ்ரேல் வேண்டும் என்று இந்த செய்திகளை பரப்பி, ஈரான் எப்படியாவது வந்து நம்ம மேல ஒரு குண்டாவது போட்டோம், அப்புறம் அவனை பிடிச்சி முடிச்சு விடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் இதோட திட்டம். ஏன் ஈரான் அடிக்கணும்? ஈரான் பார்த்தா உலகத்திற்கு வந்து ஒரு நல்ல நாடு, அமைதியான நாடு தான். இந்தியாவிற்கு நல்ல நட்புள்ள நாடு தான். இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் ரொம்ப ஒரு நட்புறவு போயிட்டு இருக்கு. நமக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா இஸ்ரேலுக்கு ஈரான் மிக பெரிய அச்சுறுத்தல். இஸ்ரேல் நிச்சயமாக ஈரானை அடித்து காலி பண்ண வேணும். நீங்க இஸ்ரேலியா இருந்தா இது உங்களுக்கு புரியும். ஏன் இஸ்ரேலுக்கு இவங்க அச்சுறுத்தல்னா, ஒன்று ஈரானுடைய இராணுவ பலம், ஆயுத பலங்கள், அவங்க பலத்தை பெருக்கிறாங்க, அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடர்ச்சியாக பயங்கரவாத குழுக்களை, இஸ்ரேலை சுற்றி இருக்கும் பயங்கரவாத குழுக்களை ஈரான் வேணுமென்னே வளர்த்து விடுவது. ஈரானுக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்லை. தோண்டுனா இயற்கை எரிவாயு, தோண்டுனா எரிபொருள், கச்சா பொருள் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. பணம் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அதனால தொடர்ச்சியாக இஸ்ரேலை சுற்றி உள்ள பயங்கரவாத குழுக்களை வளர்க்கும் வேலையை
ஈரான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது மிகப்பெரிய தப்பு. 5 முக்கிய பயங்கரவாத குழுவை அவங்க வளர்த்து விடுவாங்க. நான் வரிசைப்படி முதல் எது பெருசோ அதை நான் முதல்ல சொல்றேன். 1 லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா பயங்கரவாத குழு. 2வது ஹவுதி, ஏமனில் உள்ள ஹவுதி பயங்கரவாத பைத்தியங்கள். 3வது காசாவில் உள்ள மற்றும் பாலஸ்தீனத்தில் முழு பாலஸ்தீனத்தில் உள்ள இஸ்லாமிக் ஜிஹாத் வெறியர்கள். 4வது காசாவில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் பேடிகள். 5வது ஈராக்குள்ள இருக்கும் பயங்கரவாத குழுவை வளர்த்துறாங்க. இந்த 5 பயங்கரவாத குழுவுக்கும் இன்றைய நிலைமைக்கு ஆயுதங்களும் பணமும் வெள்ளம் போல, இன்னைக்கு உளவுத்துறை என்ன சொல்றாங்கன்னா வெள்ளம் போல பாய்கிறது. இன்னொன்று உங்களுக்கு சொன்னா புரியும். இப்ப ஹிஸ்புல்லா கிட்டத்தட்ட முற்றாக அழித்து விட்டார்கள் இஸ்ரேலியர்கள். அவங்க தலைவரெல்லாம் கொண்டுட்டாங்க. அவங்களுடைய ஆயுதங்களை கணிசமா அழிச்சிட்டாங்க. இப்போ ஈரான்கிட்ட ஹிஸ்புல்லா எவ்வளவு கேட்டிருக்காங்கன்னா, இந்திய மதிப்புல 20,000 கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க. திரும்ப நாங்க வளரணும், ஆயுதங்கள் வாங்கணும், நாங்க பணங்கள்லாம் கொடுக்கணும், மரணம் அடைந்த வீடுகளுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி 20,000 கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க. ஈரானும் அதுக்கு ஒத்துருக்கு. ஏன்னா ஈரானுக்கு பணத்துக்கு பஞ்சம் இல்லை. இதெல்லாம் தான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய கோபம். நம்ம இஸ்ரேலியரை பிறந்திருந்தா நமக்கு புரியும். ஈரான் தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன்னுடைய நாட்டு இராணுவத்தை பெருக்கலாம், மற்ற எதை வேணாலும் பெருக்கிக்கலாம் ஈரான். ஆனா இஸ்ரேலுக்கு எதிராக இந்த பயங்கரவாத குழுவை இப்படி பணம் கொடுத்து, ஆயுதம் கொடுத்து, பயிற்சி கொடுத்து வளர்ப்பது மிகப்பெரிய தவறு. தொடர்ச்சியா இந்த தவறை ஈரான் செய்யறாங்க. அதனால தொடர்ச்சியா அடி வாங்கிக்கிட்டே இருக்கானுங்க. சமீபத்தில் தான் 12 நாள் போர் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் முடிஞ்சது. ஈரான் கடுமையாக பாதிக்கப்பட்டது. 13ஆம் தேதி ஜூன் மாதம் ஆரம்பிச்சாங்க, 24ஆம் தேதி ஜூன் மாதம் முடிச்சுக்கிட்டாங்க 12 நாளில். இந்த 12 நாளில் ஈரானுடைய ஏவுகணை எண்ணிக்கையில் கணிசமாக கிட்டத்தட்ட 50% அழிக்கப்பட்டது. அதில் பாதிக்கு மேலே இஸ்ரேலை நோக்கி ஈரான் ஏவுனாங்க. மீதிய இஸ்ரேல் உள்ள போய் அழிச்சாங்க. மொத்தம் பாதி 50% ஏவுகணை சக்தி குறைக்கப்பட்டிருக்கு. அணு கரு உலை கட்டமைப்பு 70% அளிக்கப்பட்டிருக்கு ஈரான்ல. விஞ்ஞானிகள், அணுக்கரு விஞ்ஞானிகள், ஏவுகணை விஞ்ஞானிகள், இராணுவ தளபதிகள், முப்படை தளபதிகள் 70% குறைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஈரான் சந்திச்சு முடிஞ்சிருக்கு. திரும்ப ஏன் போய் படிக்கணும் அப்படின்னா, அவ்வளோ அடி வாங்கியும் திருந்தலை ஈரான். 2 காரணம் திருந்ததுக்கு. 1, அந்த மத வெறி. அவர்களை அந்த மத வெறி ஆட்டி படைக்குது. ஒண்ணுமே பண்ண முடியாது. எவ்வளோ அடி வாங்கினாலும் திருந்த மாட்டாங்க. இந்த பங்களாதேச போலதான். அவங்கள நமக்கு முன்னால ஒன்றுத்துக்குமே ஆக மாட்டான். ஆனாலும் அந்த மத வெறி அவனை ஆட்டி படைக்கும். தேவையில்லாம பேச வச்சு, தேவையில்லாம பேசி வலியா அடி வாங்குவானுங்க. இவனுடைய பழக்கமே உலகம் பூரா இப்படிதான் இருக்கு. இந்த மதவெறி இப்படி பண்ண வைக்குது. தொடர்ச்சியாக இவ்வளோ அடி வாங்கியுமே தொடர்ச்சியாக ஆயுத சோதனைகள் மற்றும் ஆயுத கண்காட்சிகள், போர் ஒத்திகை, வார் ட்ரில் அப்படிம்பாங்க, தொடர்ச்சியா ஈரான் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மாத்தி 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 போர் ஒத்திகை பண்றாங்க. ஆயுத கண்காட்சியில இந்த ஏவுகணை தான் இஸ்ரேலுக்குள்ள போச்சு, இந்த ஏவுகணை தான் இஸ்ரேல் இங்க போய் அடிச்சுன்னு சொல்லி தொடர்ச்சியாக அந்த ஏவுகணையை வச்சு அந்த மக்களை மூளை சலவை பண்ணுவது, இந்த அரபிய இஸ்லாமிய உலகத்தில் இருக்க மக்களையும் மூளை சலவை பண்ணுது. இதை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர், வெளி உறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அப்படிம்பாங்க, அந்த ஆள் நேத்து ரஷ்யாவில் மாஸ்கோவில் ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த ஆள் என்ன சொன்னார் அப்படின்னா, ஈரான் அதனுடைய அணு கருவுலையை திரும்ப கட்டமைப்பதில், அதாவது அவங்க அணு குண்டுன்னு சொல்ல மாட்டாங்க, மக்களுக்கான மின்சாரம் அப்படி சொல்லுவாங்க, அணுக்கரு உலை கட்டமைப்பதிலுமே நெடுந்தூர ஏவுகணை செய்வதிலுமே முழு அதிகாரம், அதாவது எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, நாங்கள் நிச்சயமா அதை செய்வோம், அதை நோக்கி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நகர்ந்துட்டு இருக்கோம். அதே போல கடந்த 12 நாள் சண்டையில் கடுமையான சேதம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, அது உண்மைதான். அணுக்கரு உலைகள், ஏவுகணைகள் பயங்கரமா சேதத்துக்குள்ளானது உண்மைதான். ஆனா அதை விட வேகமாக
அந்த சேதத்தை விட மிக வேகமாக நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு எங்களுக்கு முழு உரிமை உண்டு. யார் சொன்னாலும், உலக நாடுகள் யார் சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம்னு சொல்லி இப்படி தேவையில்லாத பேட்டிகள், தேவையில்லாத போர் ஒத்திகைகள், நிஜமாகவே இந்த நெடுந்தூர செல்லும் ஏவுகணை தயாரிப்பது, இதெல்லாம் தான் இஸ்ரேலுக்கு ஒரு அச்சுறுத்தலாக அமைது. அதனால தாக்க போறாங்க. பார்வையில் ஈரான் நெடுந்தூரம் செல்லும் ஏவுகணை, பலாஸ்டிக் மிசைல் அப்படிம்பாங்க, நெடுந்தூரம் செல்லும் ட்ரோன்கள் UACV அப்படிம்பாங்க, அன்மேன்ட் ஏரியல் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட், இது ரெண்டுலையுமே தன்னிறைவு பெற்ற நாடு. வேற நாடுகள் அவங்களுக்கு உதவியே செய்ய வேண்டாம். இன்றைய நிலைமைக்கு அவர்களே மிகப்பெரிய எண்ணிக்கையில் பெருக்கிக் கொள்வார்கள். அதற்குரிய பொருட்கள், ஆள் வசதி எல்லாமே ஈரான் இருக்கு. அதனால எவ்வளோ அழிஞ்சாலும் சரி மின்னல் வேகத்தில் அதை திரும்ப கட்டமைச்சுக்குவாங்க. இஸ்ரேல் எதிர்பார்த்த வலையில் விழுந்து ஒரே ஒரு தாக்குதல் மட்டும் ஈரான் இஸ்ரேல் மேல் நடத்திட்டா போதும், ஈரானுடைய நிலைமை மிக பரிதாபமாக போயிடும். ஏன் பரிதாபம் போகுதுன்னா, முதல்ல இந்த இஸ்லாமிய நாடுகள் ஈரானுக்கு பெருசாக ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. ஈரான் சியா இஸ்லாமிய நாடு, பிற உலக நாடுகள் சன்னி பிரிவு. உலகத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அரபியர்களில் 90% சன்னி பிரிவு தான் இருப்பாங்க, சியால 10% தான் இருப்பாங்க. அந்த சியா பிரிவு இருப்பதே இவருக்கு பிடிக்காது. அந்த சியா பிரிவிலேயே வல்லமை பெற்ற நாடு அனைத்து இஸ்லாமிய அரபு நாடுகளில் இவங்க தான் ரொம்ப வல்லமை பெற்ற நாடு. அந்த ஒரு பொறாமை உலக அரபு இஸ்லாமிய நாடுகள் இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க, கத்தாரை ஒரு சிறிய தாக்குதல் தான் இஸ்ரேல் நடத்தினாங்க கத்தார் மீது. உடனே அனைத்து இஸ்லாமிய அரபு நாட்டு தலைவர்கள் ஒரு இந்த சவ வீட்டில், பிண வீட்டில் போய் ஒப்பாரி வைப்பாங்க. அதை போல வரிசையா போனானுங்க, கத்தாருக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டே இருந்தாங்க, உன்னை போட்டு இப்படி அடிச்சு போட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனா ஈரானுக்கு அந்த ஆறுதல், அந்த ஒத்துழைப்பு கிடைக்காது. அது ஒரு பரிதாபம். இரண்டாவது பரிதாபம்னா, ஈரான்ல வான் பாதுகாப்பு சாதனம் என்பது இல்லவே இல்லை. அதுவுமே இஸ்ரேலிய போர் விமானத்தை எதிர்த்து நிற்கும் வான் பாதுகாப்பு சாதனம் ஒண்ணுமே இல்லை அவங்க கிட்ட. இது எப்படி புரிய வைக்கிறதுனா, இஸ்ரேல் போர் விமானம் வருது, அநேக போர் விமானங்கள் அலை அலையா வருது. 1000 குண்டுகளை ஈரானுக்குள்ள போட்டாங்கன்னா 1000ம் இலக்கை தாக்கிரும். ஏன்னா அவங்கள தடுக்க முடியாது. அதே சமயத்தில் இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு சாதனம் உலக புகழ் பெற்றது. ஈரானிலிருந்து 1000 ஏவுகணைகள், ஈரான்லேருந்து போர் விமானம் இஸ்ரேல் நோக்கி போறதுக்கு வசதியே இல்லை. ஏன்னா அவங்க கிட்ட அந்த அளவுக்கு நவீனமான போர் விமானங்கள்லாம் இல்லை. ஏவுகணை நிச்சயமா உண்டு. அந்த மாதிரி ஏவுகணையை இஸ்ரேல் நோக்கி 1000 ஏவுகணை அனுப்புனா 850 ஏவுகணையை நடுவானில் வழிமறித்து அழித்து விடுவார்கள் இஸ்ரேலியர்கள். 150, அதாவது 15% ஏவுகணை இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் நடத்தும். அப்போ மிகப்பெரிய சேதத்துக்கு உள்ளாவது ஈரான் தான். மூன்றாவது பரிதாபம் என்னன்னா, உளவுத்துறை. இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாத் மிகப்பெரிய எண்ணிக்கையில் ஈரானுக்குள் ஊடுருவிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, கிட்டத்தட்ட 800 பேர்த்த ஈரானியர்களை கைது பண்ணி மொசாத்னு சொல்லி தொடர்ச்சியாக மரண தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனாலுமே அவர்களுடைய தாக்குதலை நிறுத்த முடியல. துல்லியமான தகவலை வழங்கிடுறாங்க இஸ்ரேலுக்கு. இப்ப மிச்சம் அணு விஞ்ஞானிகள், மிச்ச இராணுவ தளபதிகள் எங்க இருக்காங்க? இந்த ஏவுகணைகள் வெளியே, தரைக்கு வெளியே வைக்க மாட்டாங்க. இதை நகர்த்தி செல்லக்கூடிய வகையில் அதுக்குன்னு சிறப்பான வாகனங்கள் இருக்கும். அந்த வாகனத்தில் ஏற்றி பாதாளங்களில் பதுங்கு குழியில் தான் ஈரான் வச்சிருப்பாங்க. அப்போவுமே துல்லியமா சொல்லுவாங்க இங்க எல்லாம் இருக்குன்னு சொல்லி புள்ளி வச்சு மொசாத் கொடுக்கும்போது பங்கர் பஸ்டர் குண்டுகள் மூலமாக, அதாவது கட்டிடங்களுக்குள்ள துளைச்சிட்டு உள்ள போய் தாக்கும். அது மூலமாக எல்லா ஏவுகணையும் அழிக்க முடியும் இஸ்ரேலால். ஏன்னா இஸ்ரேலிய உளவுத்துறை மிக வலிமையாக ஈரானுக்குள் ஊடுருவி இருக்கு. அந்த அளவுக்கு இஸ்ரேலுக்குள்ள ஈரானுடைய உளவுத்துறை ஊடுருவ முடியாது. ஈரான்ல உளவுத்துறை இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவ்வளவுதான் அவருடைய அறிவு வலிமை அவ்வளவுதான். உளவுத்துறை செயல்படணும்னா ஆயுதங்களை தாண்டி அறிவு வலிமை வேணும். அதனாலதான் மொசாத் ஜெயிக்கிறது. இவங்களுக்கு அந்த முரட்டத்தனம், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற மாதிரி பைத்தியக்கார வெறியங்களா இருப்பானுங்களே ஒழிய உளவு தகவல் சேகரிக்க தெரியாது. இது ஒரு பரிதாபம். ஈரானால் இஸ்ரேலிய மக்களை கொல்ல முடியாது. ஏன்னா பங்கர்கள்,
அந்த சண்டன் ஆரம்பிச்சவை இஸ்ரேலிய மக்கள் பதுங்கு குழிக்குள் பத்திரமா உள்ள போயிடுவாங்க. அணுகுண்டு போட்டாலும் ஒன்றாகாது, விஷ வாயு குண்டுகள் போட்டாலும் ஒன்றாகாது, பத்திரமா இருப்பாங்க. அதை போன்ற வசதி ஈரான் இல்லை. இப்படி ஈரான் தொடர்ச்சியாக பரிதாபத்துக்கு உரிய நாடு இஸ்ரேலுக்கு முன்னால. ஆனாலுமே தேவையில்லாமல் இப்படி பயங்கரவாத குழுக்களை வளர்த்தி விடுவது, அந்த பயங்கரவாத குழுக்களுக்கு வெள்ளமென பணத்தையும் ஆயுதங்களையும் பயிற்சியும் தருவது நிச்சயமாக தப்பு. இந்த ஈரான் மட்டும் இப்படி மதவெறி பிடித்து அலையாம ஒரு நல்ல நாடாக இருந்து அவர்கள் நாட்டை எவ்வளோ பெருசாக வேணால் முன்னேற்றலாம், இராணுவ வலிமையை பெருக்கலாம். நிச்சயமாக சர்வதேச நாடுகள் கண்காணிப்புக்குள் இருந்து அணு கரு உலை கட்டி மின்சாரத்தை மட்டும் தயாரிக்கலாம். இதெல்லாம் செய்யும்போது உலக நாடுகள் வரவேற்பார்கள் மற்றும் இஸ்ரேலும் வரவேற்கும். ஆனால் அவனுடைய மதவெறி அவனை அடிவாங்க வைக்குது. அதெல்லாம் விட்டுவிட்டு உலக நாடுகள் எங்களை கண்காணிக்கக்கூடாது, நாங்கள் அணுக்கரு உலை அப்படிங்கும் போதே அவன் அணுகுண்டு செய்ய போகிறான்னு அர்த்தம். தேவையில்லாமல் பயங்கரவாத குழுக்கள், செத்துப்போன பாம்புகள் அடி வாங்கி முடிஞ்சே போயிட்டானுங்க, அனைத்தையுமே முடிச்சிட்டாங்க. திரும்ப அந்த அறகுறையாக இழுத்துட்டு இருக்க பயங்கரவாத குழுக்கு போய் 20,000 கோடிகளை கொடுத்து வளர்த்தி விடுவது நிச்சயமாக தப்பு. விரைவில் ஈரான் அடி வாங்கும், அது எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலிய முப்படை தளபதி ஏஆர் ஜமீர் பேசியிருந்தார். அதனால தான் நான் பேசினேன். அவருடைய பேச்செல்லாம் வீணாக இருக்காது. அதை நான் கேட்ட பிறகுதான் இந்த தகவலை சேகரித்து கொடுத்தேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படும் எதிரிகள், இஸ்ரேலுக்கு எதிரான பயங்கரவாத குழுவை வளர்த்தி விடும் எதிரிகள் பக்கத்தில் இருந்தாலும் சரி, தூரத்தில் எங்க இருந்தாலும் சரி, நிச்சயமாக தாக்கி அழிக்கப்படுவார்கள். இஸ்ரேலிய இராணுவம் அவர்களை அழிக்கும் சொல்லி இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் பேட்டி கொடுத்தாரு. நிச்சயமாக ஈரான் ஒரு பலத்த தாக்குதலுக்கு உள்ளாக போறது உறுதி. என்னன்னா, அவர்கள் மொசாத்தோட வலையில விழுந்து ஒரு ஏவுகணையாவது முதல்ல விடுன்னு சொல்லி இஸ்ரேல் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஈரான் செய்யலை. அப்படி செய்யாம போனாலுமே விரைவில் ஈரானை இஸ்ரேல் தாக்கி கடுமையான அழிவுக்கு கொண்டு போகும். ஆனாலும் அவன் திருந்த போறதில்ல. அவனுடைய மதவரி அவனை திருந்த விடாது. அடி வாங்கி செத்தாலும் அது உள்ள போகும்போதும் எங்களுக்கு வெற்றின்னு தான் உள்ள போவான். செத்து உள்ள போவான், ஆனாலும் அப்படியே சொல்லுவான், எங்களுக்கு வெற்றிமானுங்க. சுத்தியர்கள் சொல்லுவானுங்க எங்களுக்கு வெற்றி அப்படிமானுங்க. அவனுக்கு திருத்தவே முடியாது. அதனால தொடர்ச்சியாக இந்த இஸ்ரேலின் தாக்குதல் நியாயமானதான். நன்றிகள்.